அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டோட திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது தெலுங்கு திரைப்படம் தான். ஆனா நம்மளுக்கு பரிச்சயமான முகமான ராஷ்மிகா மந்தனா இதுல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, லீட் கேரக்டரா. இது எல்லா மொழியிலும் காண கிடைக்குது. முக்கியமா தமிழ், தெலுங்கு, ஹிந்தில எல்லாமே காண கிடைக்குது. இந்த படத்தை இயக்கியவர் ராகுல் ரவீந்திரன், சின்மையோட ஹஸ்பண்ட். முதல் படமே இவ்வளோ அட்டகாசமா பண்ணியிருக்காருன்னா பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் இது. ஆணாதிக்க சமூகம் ஒரு பெண்ணின் மன ஓட்டத்தை எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாகிறது அப்படின்றத இவ்வளோ தத்ரூபமா யாராலையும் எடுக்க முடியாது. அதுக்கு படிப்பே ஆயுதமாக ஏந்தி அந்த பெண் எப்படி வெற்றி அடைகிறாள், தனக்கு பிடித்தமான வாழ்க்கை எப்படி வாழ்கிறாள் அப்படின்றத ஒன்லைன்ல நம்ம சொல்ல முடியும். இந்த கதையோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா எம்ஏ லிட்ரேச்சர் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலோட இருக்கக்கூடிய காலேஜில் சேர்ந்து படிக்கிறாள். அவ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாவித்தனமா, ஒரு இன்னசென்ட்டா, அவ்வளோ அற்புதமா தன்னுடைய கேரக்டர் வெளிப்படுத்திருப்பாங்க. இந்த கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, சண்டை போடுவாரு, தன்னோட எப்பவுமே ஒரு கேங் வச்சிருப்பாரு, தான் வச்சுதான் சட்டன்னு சுத்தின்னு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு பெண்கள் மயங்காம இருக்க முடியுமா? ஸோ அவன் பின்னாடி நிறைய பெண்கள் சுத்துவாங்க, நிறைய பேர் அடையன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு பிடிச்ச பெண் பாத்தீங்கன்னா அது மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கல. அவனுக்கு அம்மா போல ஒரு பெண் வேணும், அடக்கமாகவும் ஒழுங்காகவும் இருக்கக்கூடிய பெண்ணு. அது அந்த அளவு அதை அவளுடைய, அதாவது ராஷ்மிகா மூலமா பார்க்கும்போது தன்னுடைய அம்மா அவனுக்கு ஞாபகம் வருது. அவளுடைய பரிவும், அதுல ஒரு இன்சிடென்ட் காமிக்கிறாங்க. இவனுக்கு ஹீரோக்கு அடிப்படுது, இவ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா, அவ்வளோ கனிவா கவனிக்கிறா, சாப்பாடு ஊட்டி விடுறா. அது அவங்க அம்மா என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாமே ராஷ்மிகா கிட்ட, ஹீரோயின் கிட்ட பார்க்கறதால அவனுக்கு இது மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு முடிவு பண்றான். நாமும் இது ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது போக போக கதையோட வீரியம் அதிகமாகி ஒரு ஆணாதிக்கம் குணம் ஹீரோல இருந்து வெளிப்படும் போது அந்த பெண்ணுக்கு, அதாவது ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு மனதில் வலியை உண்டாக்குது, நெருக்கடி உண்டாகுது அப்படின்றது தெரியுது. அதாவது கல்யாணம் ஆன பிறகு அவளை ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன், நீ இதெல்லாம் படிக்க தேவையில்ல இதுக்கு மேல அப்படின்ற அந்த பழைய கண்ணோட்டத்துல அவன் பார்க்கறான். அதாவது அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ, அவங்க அம்மா எப்படி அடங்கி இருக்கிறாங்களோ வீட்டுல, அதே மாதிரி தன்னுடைய மனைவி இருக்கணும். அவளுடைய சந்தோஷங்கள், அவளுடைய குறிக்கோள்கள், அவளுடைய லட்சியம், இதெல்லாம் பத்திலாம் அவனுக்கு கவலை இல்லை. உனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஓவர் பொசசிவ்னஸ் காமிக்கிறான் ஹீரோ. ஹீரோ தான் இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்மிகாவோட அப்பாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கேரக்டர். அதாவது ராஷ்மிகா சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை பறி கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பாவால் வளர்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில அவங்க அப்பா ஒரு நாள் பார்க்க வராரு ராஷ்மிகாவை ஹாஸ்டல்ல. ஸோ ஹாஸ்டலுக்கு பார்க்கும்போது ராஷ்மிகாவும் அவளுடைய லவ்வரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு, கோபம் அடைகிறாரு. இவன் எவ்வளோ சொல்ல வரா ராஷ்மிகா, இது என்ன மாதிரி ரிலேஷன் சொல்ல, அவளை பேசவே விடல. அவன் கோவப்பட்டு உடனே பிரின்சிபல் கிட்ட போறான். அப்புறம் அங்க பிரின்சிபல் இல்லைன்னு உடனே அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கறான். சரி, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போய் கண்ணாமுன்னான்னு கேள்வி கேட்பான். என்ன காலேஜ் நடத்துறீங்க, லவ் பண்றதுக்கு காலேஜ் நடத்துன்னு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்பான். அதுக்கு கரெக்டான பதில் சொல்லுவாரு அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். எல்லாமே மெச்சூரான போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற பசங்க கிட்ட நாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் தலையிட முடியாது. இதே வேற ஏதாவது கஞ்சாவோ இல்லை வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா மட்டும் தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கரமான கோவம் இருக்கிற லேப்டாப்லாம் தூக்கி உடைக்கிறான், அங்கே இருக்கிற பொருள்லாம் தூக்கி உடைச்சிட்டு போயிடுறான். தன் பொண்ணே வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அவளுடைய பொண்ணு ராஷ்மிகா கேட்பா, அப்பா இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு, நான் கோர்ஸ் முடிச்சிடறேன், இல்லை நீ இனிமேல் இந்த காலேஜில் படிக்க வரக்கூடாது, எங்கூட வான்னு இழுத்துன்னு போறான். ஆனா ஹீரோ அந்த இடத்துல தடுத்துவான். ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். சண்டைனா அடிச்சுக்க மாட்டாங்க, கோவத்தோட ஒருத்தர் பேசிப்பாங்க. அவளை விட சொல்ற, நான் பாத்துக்கிறேன், இனிமேல் நீ ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார், நான் பார்த்துப்பேன், உன்னை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்ற தோணல அவர் பேசுவார் அவரு. ஸோ ராஷ்மிகாவை பார்க்குறாரு அவங்க அப்பா. ஆனா ராஷ்மிகா கூட வரமாட்டா, நான் படிச்சுட்டு வரமாட்டேன் கெஞ்சரா. ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல. அப்போ நீ இங்கே கடை, இனிமேல் உங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில
இந்த காதல் வந்து இன்னும் எந்த அளவுக்கு, அதாவது ஹீரோக்கு வந்து ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம். இவளை யாரும் லவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கலை இன்னொருத்தனும் வந்து லவ் பண்றான், அதுக்கு இவன் வர கோபம் இருக்கு, அவனை போய் அடிக்கிறது. ஸோ ரொம்ப பொசசிவ்னா தான் இருப்பான். அவங்க அம்மா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான். ஹீரோ சொல்லுவாரு, இந்த பாரு நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாராவது நீ கல்யாணம் பண்ண, நம்ம 2 பேர் பழகினதை எல்லாமே நான் வந்து வெட்ட வெளிச்சமா காமிப்பேன், நம்மளுடைய பழகின போட்டோஸ் எல்லாம் நான் வந்து வெளிப்படுத்துவேன், நம்ம எப்படிலாம் இருந்தோன்றதெல்லாம் வெளிப்படுத்துவேன், அது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவான். அவளை வந்து நிம்மதியாவே இருக்க விடலன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவளால தாங்கி கொள்ள முடியாம அந்த இன்னோசன்ஸ் இருந்து வெளியே வரா, பத்திரகாளி மாதிரி. அந்த கடைசி சீன்ல சொல்லுவார், பாரு நீ என்னென்ன நினைச்சுங்க, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் நினைச்சது நான் பண்ணதான் போறேன், நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்லன்னு அந்த காலேஜோட கல்ச்சரல் ஃபங்க்ஷன்ல ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து சொல்றாள். என்ன பெருசா சொன்ன நீ, ஹீரோ பத்தி கேட்கிறாரு. எனக்கு மட்டும்தான் அசிங்கமா, நீ தானே என் கூட இருந்த, உனக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்ற ஒரு வசனம் வரும். அது சூப்பரா இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவ எப்படி இதுல இருந்தா மீண்டு படிச்சு தனக்கு விருப்பமான ஒரு வேலையை செஞ்சுக்கின்னு சுதந்திரமா எப்படி வாழறா அப்படின்றது தான் கதையோட எண்டு. இந்த கதையை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா யூஷுவல் லவ் ஸ்டோரி மாதிரி போனாலும் அதுக்கப்புறம் ரொம்ப விறுவிறுப்பா போகும் கதை, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பாருங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.